Class accounts unit 5 admission of a partner illustration 25th sum பார்க்க போறோம். Okay, so 25th sumல இது क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ரேகா மேரி இவங்க ரெண்டு பேர் பார்ட்னரா இருக்காங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இதுல யார் அட்மிட் ஆகுறாங்க? கவிதான் ஒரு பார்ட்னர் வந்து இதுல அட்மிட் ஆகுறா. ஸோ அவளுக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அவள் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறா? என்டையரா ரேகா கிட்ட இருந்து வாங்குறா அவள். ஓகே, ஸோ யார்கிட்ட இருந்து வாங்குறா? இதுதான் ரேகா, இவ மேரி, கவிதா. ஓகேங்களா? ஸோ என்டையரா இவ வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறா? இவகிட்ட இருந்து வாங்குறா என்டையரா. ஓகேங்களா? ஸோ என்ன ரேஷியோ உங்க ரெண்டு பேருக்குள்ள 3:1 ரேஷியோ. ஓகே, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து ப்ரிப்பேர் நெசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் அட்மிஷன் சொல்றாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஆக்சுவலாக நம்ம பார்த்தா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அது பார்ட்னரோட கேபிட்டல். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ் அட் பேங்க் இல்லைன்னா லாஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேஷ் அட் பேங்க் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அதுக்கு வந்து இந்த பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, சப்போஸ் அவன் வந்து அந்த குட்வில்காக அமௌண்ட் கொண்டு வரான் பார்த்தீங்களா, அப்போ சரிங்களா, அப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கவிதா ஹேஸ் டு பிரிங் 20,000 ஆஸ் கேபிட்டல். ஓகே, ஹர் ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் வேல்யூட் 4,000 சொல்கிறாங்க. பட் ஷீ குட் நாட் பிரிங் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். ஸோ அவள் வந்து கொண்டு வரல இந்த இடத்துல. அப்போ கொண்டு வந்திருந்தா நம்ம கண்டிப்பாக கேஷ் அட் பேங்க்கோட தனியாக ஒரு அக்கௌண்ட் போட்டு நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து அதை போட மாட்டோம். ஸோ நம்ம இதிலே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 3 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவால்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். ஓகே, பார்ட்னர் தட் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவிதா ஹேஸ் டு பிரிங் 20,000 ஆஸ் கேபிட்டல். ஸோ இவ என்ன பண்ணியிருக்கா? பார்ட்னர் இவ கவிதா. ஸோ அதனால் நம்ம 20,000 ஃபஸ்ட் அந்த பேங்க்கில் போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பை பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு இவரோட பேரில் நம்ம என்ன எழுதிடுவோம்? 20,000 எழுதிடுவோம். ஓகேங்களா? எங்கே எழுதுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்கா பார்த்தீங்கன்னா, இந்த 20,000 இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே அசட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் பேங்க்குன்னு போட்டு ஆட் கவிதாஸ் கேபிட்டல் போட்டு 20,000 போடுவோம். இங்கே ஸ்டில் அமௌண்ட் நான் எழுதலை, நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போ அங்கேருந்து எடுத்து இங்கே எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து 4,000 அவங்க குட்வில்லோட அமௌண்ட் இருந்தது பார்த்தீங்களா. இவரோட அமௌண்ட் என்ன இருந்தது? தட் இஸ் 4,000 இருந்தது. அவள் என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆக்சுவலி தட் இஸ் என்டையராக இதுக்கிட்ட இருந்தானே அவள் அந்த ப்ராஃபிட்டை வாங்குறா. பட் இங்கே இந்த 4,000 கொண்டு வரணும், கொண்டு வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம இவளோட கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம், எடுத்துப்போம் நம்ம. ஸோ 2 ரேகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ஷேர் ஆஃப் குட்வில் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் போகிறது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வர்றது காசு பார்ட்னருக்கு. ஸோ 4,000 கவிதா அக்கௌண்ட்லேருந்து போகுதா. ஸோ யார்கிட்ட வருது? அது இவகிட்ட வருது, ரேகா கிட்ட வருது. ஸோ பை கவிதாஸ் கேபிட்டல் ஷேர் ஆஃப் குட்வில்னு போடணும். ஓகேங்களா? அவள் கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து நம்ம டிடக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிப்ரிஷியேட் பில்டிங்ஸ்ன்னு இருக்கு. டிப்ரிஷியேட் பில்டிங் பை 10%. ஸோ பில்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 இருக்கு. ஸோ உங்களோட அசட் என்ன இருக்குங்க, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ 50,000 இன்ட்டு 10% பண்ணுவீங்க. 10/100, 0 கேன்சல், 0 கேன்சல். ஸோ 5,000. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே பில்டிங்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. பில்டிங்ஸோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு 50,000 பேலன்ஸ் ஷீட்டில். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க, லெஸ் பண்ணுவீங்க, உங்கள் அசட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன எழுதிப்பீங்க, இங்கே டிப்ரிஷியேட்னு எழுதிப்பீங்க. டிப்ரிஷியேட் 5,000 என்ன பர்சன்ட்? 10%. அதை எழுதிடுங்க. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 45,000 வரும். ஸோ இந்த அமௌண்ட், இந்த 5,000 இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்போது அசட் உங்களுக்கு லெஸ் ஆயிருக்கு. அசட் லெஸ்னால் உங்கள் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் வரும். ஸோ 2 என்ன எழுதுவீங்க, பில்டிங் அக்கௌண்ட் 5,000. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் டு பி ரீவேல்யூட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் டு பி ரீவேல்யூட் 6,000.
ஸோ பாருங்கள் ஸ்டாக் உங்களோட அசெட்டில் பாருங்கள் ரீவேல்யூ கொடுத்தாங்கன்னா நான் வச்சு கம்பேர் பண்ணணும். ரீவேல்யூ கொடுத்தா நீங்கள் வந்து அசெட்டில் இருக்கிறதும் உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்து அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 8,000 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு 6,000. அப்போ உங்களோட அசெட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு டிக்ரீஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம் டு ஸ்டாக் அக்கௌண்ட் போட்டுட்டு ரீவேல்யூஷனில். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு பாருங்க, 8,000 6,000 வந்துச்சு. அப்போ 2,000 rupees டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2,000 தான் எடுத்து இங்கே எழுதுவீங்க. அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாக் எழுதிட்டு ஸோ இப்போ என்ன வேல்யூ இருக்குங்க ஃபஸ்ட்டு உங்களோட இது அசெட்டில் என்ன இருந்தது 8,000 இருந்தது கரெக்டுங்களா. அதை எழுதுங்க. ஸோ லெஸ் ரீவேல்யூ ஆயிருக்கு, அப்புறம் டிக்ரீஸ் ஆயிருக்கு ரைட். டிக்ரீஸ்ன்னு போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க 2,000 எழுதிடுவீங்க. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,000 வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அட் 5% ஆன் டெட்டாஸ். இது வந்து அன்ரெக்கார்ட் லைபிலிட்டி. இது அன்ரெக்கார்ட் லைபிலிட்டி. ஸோ நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது எங்கே நம்ம டிடக்ட் பண்ணோம், இதை வந்து சன்ட்ரி டெட்டாஸில் நம்ம டிடக்ட் பண்ணுவோம். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ்லேருந்து 60,000 எடுத்துக்கோங்க. அசெட்டில் சன்ட்ரி டெட்டாஸ் போட்டுட்டு சன்ட்ரி டெட்டாஸ் வந்து உங்களுக்கு 60,000 எழுதிட்டு லெஸ் இங்கே எழுதுவீங்க நீங்கள் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ நீங்கள் 60,000 வந்து 5% பண்ணிங்கன்னா 5/100 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ 6 5s are 30 330 மிச்சம் எத்தனை 0 இருக்குது 2 0 இருக்குது 0 ஓகே. ஸோ இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு 57,000 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு உங்களோட என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வருவோம். நம்ம இங்கே 2 பார்ட்னர் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இங்கே வந்து பாருங்கள் அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருந்தது, அவங்க 2 பேருக்குள்ளே 50 and 30 இருந்தது. ஸோ அவங்களோட நம்ம என்ன பண்ணுவோம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம அவங்களோட எழுதிடணும் பேரில். ஸோ பை பேலன்ஸ் brought down. ஸோ இவளுக்கு எவ்வளோ இருந்தது 50,000 அண்ட் மேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 40,000 இருக்குது. ஸோ 40,000 2 பேருக்குள்ள பிரிப்பீங்க. ஸோ என்ன ரேஷியோவில் பிரிப்பீங்க 3:1 ரேஷியோவில். ஸோ 40,000 ரேகாக்கு எவ்வளோ வரும் 3/4. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 10,000 வரும் உங்களுக்கு. மல்டிப்ளை பண்ணால் 30,000 வந்துடும் ரேகாக்கு. ஜென்ரல் ரிசர்வில் 30,000 யாருக்கு ரேகாக்கு. அண்ட் 1/4 பண்ணிங்கன்னா 40,000 10,000 அப்போ 10,000 உங்களுக்கு. ஓகேங்களா. மேரிக்கு வந்து 10,000. ஸோ எடுத்து எங்கே எழுதுவீங்க இந்த 2 பார்ட்னருக்கும் பிரித்து கொடுத்துருவீங்க நீங்கள். ஓகேங்களா. எந்த யூசேஜாக ஆகலை. ஓகே. ரிசர்வ் போட்டுட்டு இவளுக்கு வந்து 30,000 அண்ட் மேரிக்கு வந்து 30,000. ஓகேங்களா. ஏன்னா இந்த எதுக்கு இந்த ஜென்ரல் ரிசர்வ் வந்து இந்த 2 பார்ட்னருக்கு நம்ம பிரித்து போடுறோன்னா ஏன்னா அது வந்து அவங்க எதுக்கும் யூஸுக்கு இப்போதைக்கு எடுக்கலை. ஓகேங்களா. இதே ஏதாவது யூஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது டிடக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒர்க்மென் கம்பன்சேஷன் ஃபண்டு. ஸோ ஒர்க்மென் கம்பன்சேஷன் ஃபண்ட்னா என்னதுன்னா அந்த ஃபேர்மில் வந்து இந்த ஃபேர்மில் வந்து ஒர்க்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஏதாவது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்காக அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவும் அங்கே என்ன ஆகலை, அங்கே வந்து எந்த செலவும் ஆகலை, அது ஸ்டில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ புது பார்ட்னர் என்டர் ஆகுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது இது அவன் அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. இது யாரோடது இந்த 10,000 இந்த ரேகாக்கும் மேரிக்கும். ஓகே. இவங்க 2 பேர் இருந்தது, அதனால் நம்ம அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம் பிரித்து போட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன எழுதுவோம் நம்ம பார்ட்னர்ஸ் தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒர்க் கம்பன்சேஷன் ஃபண்ட் ஷார்ட்டாக எழுதுறேன் நான் அக்கௌண்ட். ஸோ அவங்க 2 பேருக்கு 10,000 பிரித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரும். ஸோ 10,000 into 3/4 and 10,000 into 1/4. 4 டேபிள்ஸில் இது உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும் 2500. ஸோ 2500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,500 வரும். இது 2,500 வரும். ஸோ இங்கேருந்து எழுதிடுங்க. ஸோ 7,500 and 2,500. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்
நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சண்டே கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே கிரெடிட்டாஸ் எங்கே வரும்? உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ எடுத்து எழுதிடுங்க. கூட கூட போட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சண்டே கிரெடிட்டாஸ் உங்களுக்கு வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 20,000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட அசட் சைடில் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஓகே, பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்ம எழுதிட்டோம். ஸ்டாக் எழுதியாச்சு. சண்டே டேட்டாஸ் முடிச்சிட்டோம் 60,000. கேஷ் அட் பேங்க் நம்ம 32,000 எழுதலை. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எழுதுவோம். ஸோ கேஷ் அட் பேங்க் வந்து எவ்வளோ? 32,000. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆகிடும்? 52,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இடத்துல எழுதியாச்சு. ஸோ நான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரீவேல்யூஷனோட அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன் மோர் திங், நம்ம வந்து இங்கே வந்து இது பண்ண பார்த்தீங்களா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இந்த 3,000 நம்ம ஸ்டில் நம்ம எழுதலை. இது வந்து என்னது? அன்ரெக்கார்ட் லயபிலிட்டி. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் 3,000. ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 10,000 வரும். ஸோ 10,000 எழுதிடுங்க. இந்த பக்கம் எதுவுமே இல்லை, ரைட்? ஸோ இந்த 10,000 தான் என்ன பண்ணுவோம்? இந்த பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து போடுவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? இது வந்து லாஸில் வந்துடுச்சு. பை லாஸ் ஆன் ரீவேல்யூஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். So Rekha's capital and Mary's capital. Okay, so ரெண்டு பேருக்கு 10,000 பிரிச்சு போடுவீங்கன்னா எவ்வளோ வரும்? 7,500 வரும். அண்ட் இவளுக்கு பார்த்தீங்கன்னா 2,500 வரும். ஸோ இவளுக்கு வந்து 3/4, இது வந்து 1/4. 10,000 இதில் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எங்கே போகும்? உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் வரும். இப்போ வந்து ரீவேல்யூஷனில் ப்ராஃபிட் வந்தால் நம்ம இந்த பக்கம் எழுதுவோம். சாரி, லாஸ் வந்தால் இந்த பக்கம் எழுதிடுவோம். ப்ராஃபிட் வந்தால் இந்த பக்கம் எழுதுவோம் நம்ம. ஸோ இங்கே லாஸாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? ரீவேல்யூஷன் டு ரீவேல்யூவேஷன். ஸோ ரேகாக்கு எவ்வளோ எழுதுவோம்? 7,500. அண்ட் மேரிக்கு எவ்வளோ எழுதுவோம்? நம்ம 2,500. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50,000 plus 4,000 is 54,000. 54,000 plus 30,000 வந்து உங்களுக்கு 84,000. 84,000 plus 7,500 வந்து உங்களுக்கு 91,500. அதுமாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42,500 வரும். இது உங்களுக்கு 20,000 வரும். ஓகே, இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்துடும் 91,500, 42,500 and 20,000. ஓகே, ஸோ 91,500 இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ரேகாக்கு வந்து எவ்வளோ இருக்கு? இதுதானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84,000 வரும். இது கூட இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். அதே மாதிரி 20,000 மைனஸ் 4,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். ஸோ இதை எடுத்து எங்கே எழுதுவீங்க? நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் காட்டுவீங்க. பட் இங்கே வந்து டேட் கொடுக்கறதால நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே எழுதிடுவோம். ஸோ பை பேலன்ஸ் இதை கண்டிப்பாக எழுதுங்க. சில பேர் நிறைய பேர் விட்டுடுவாங்க இதை. ஸோ நீங்கள் விடாதீங்க. ஓகேங்களா? 84,000, 40,000 and 16,000. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுட்டு, ஸோ யார் யார்? ரேகா, மேரி அண்ட் கவிதா. ஸோ இவளுக்கு வந்து 84,000, இது 40,000, இது 16,000. இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,40,000 வரும். ஸோ 1,40,000 20,000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1,16,000 வரும். ஸோ 1,60,000. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,60,000 வரும். பேலன்ஸ் வரலன்னா சம் தப்பு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம்மில்.